ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு சட்டப்படி செல்லும் வழித்தடத்தை தான் என்ன சொல்லுவாங்கன்னா சாலை அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒரு கிராமங்களிலிருந்து அடுத்த கிராமங்களுக்கோ அல்லது ஒரு மாவட்டத்திலிருந்து அடுத்த மாவட்டத்துக்கோ இல்லை ஒரு மாநிலத்திலிருந்து அடுத்த மாநிலத்துக்கோ சட்டப்படி, அதாவது சொன்னால் ஆஸ் பர் தி கவர்மெண்ட் ரூல்ஸ் படி அப்ரூவல் வாங்கிட்டு போடப்படுது. சரியா? ஸோ அதை சட்டப்படி செல்லும் வழித்தடம், இந்த வழியில் தான் போகணும்னு சட்டப்படி சொல்கிறாங்க இல்லையா, அதுதான் என்ன சொல்லுவாங்கன்னா சாலை அப்படின்னு சொல்லுவாங்க. சாலையினுடைய நன்மைகள், அதாவது சாலை அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே ஃபஸ்ட்டு மனிதனையும் பொருட்களையும் ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுறது, அதுதான் மெயினே. பண்டங்கள், பொருட்கள் மற்றும் பூர்த்தி செய்த பண்டம் ஆகியவை சுலபமாகவும் விரைவாகவும் ஓர் இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு எடுத்து செல்வதற்கு பயன்படுவது தான் சாலை. அதே மாதிரி கிராமங்களை நகரங்கள் கூட இணைக்கிறதுக்கு எது பயன்படுது? சாலை. அதே மாதிரி வர்த்தக வளர்ச்சி மற்றும் பொருளாதார செயல்பாட்டிற்கு உதவுவது எது அப்படின்னா சாலைகள் தான். நாடு முழுவதும் பொருட்களை எடுத்து செல்வதன் காரணமாக விலைவாசியை கட்டுக்குள் வைத்துக்கொள்ள உதவுகிறது. அதாவது ஒரு பகுதியில் ஒரு சில பொருட்கள் அதிகமாக விளையும். இப்போ தமிழகத்தில் நெல் அதிகமாக விளையுது, அதே மாதிரி பஞ்சாபில் கோதுமை அதிகமாக விளையுது. பட் எல்லாருக்குமே எல்லா பொருட்களுமே தேவைப்படுது. நம்மளுக்கும் கோதுமை தேவைப்படும், அதே மாதிரி அவங்களுக்கும் நெல் அரிசி தேவைப்படலாம். ஸோ எல்லா ஒரு பகுதியில் விளையிற பொருட்கள் ஒரே பகுதியில் இருக்கும்போது மற்ற பகுதிகளில் தட்டுப்பாடானது ஏற்படுது. ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு எல்லா பொருட்களுமே உலக அளவில் இந்தியாவில் உற்பத்தி ஆகிற அனைத்து பொருட்களும் அனைத்து பகுதிகளுக்கும் எந்தவித தட்டுப்பாடும் இல்லாமல் கொண்டு போது மட்டும்தான் விலைவாசி என்ன இருக்கும்? கட்டுக்குள்ளே இருக்கும். ஒரு பொருள் கிடைக்கிற இடத்துல அதனுடைய விலை எப்படி இருக்கும்? மலிவாக இருக்கும். கிடைக்காத இடத்துல அதனுடைய விலை எப்படி இருக்குன்னா ரொம்ப அதிகமாக இருக்கும் இல்லையா? ஸோ அப்போ ஒரு நாடு முழுவதும் பொருட்களை எடுத்து போவதன் மூலமாக விலைவாசி நம்ம என்ன பண்ணிக்க முடியும்? கண்ட்ரோல்டாக வச்சுக்க முடியும். அதுக்கு எது உதவுகிறதுனா சாலைகள் தான் உதவுகிறது. ஒரு சில பீரியட் ஸ்ட்ரைக் டைமில் என்ன ஆகும் அப்படின்னா நம்ம என்ன பண்ண மாட்டாங்க, லாரி ஸ்ட்ரைக், பஸ் ஸ்ட்ரைக், அந்த மாதிரியான டைம் பீரியட்ஸில் என்ன ஆகுனா பொருட்கள், அதாவது உணவுப் பொருட்கள், காய்கறிகள்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் மற்ற மாநிலங்கள்லேருந்து தமிழகத்துக்கு வர முடியாது. ஸோ அந்த மாதிரியான சூழ்நிலைகளில் என்ன ஆகுனா அந்த காய்கறியினுடைய விலை ஆட்டோமேட்டிக்காக ரேஸ் ஆகும் இல்லையா? ஸோ அதை எக்ஸாம்பிளாக சொல்லலாம். அதே மாதிரி பஞ்ச காலங்களில் மருந்துகள், உணவுகள், உடைகள் ஆகியவற்றை விரைவாக மக்களுக்கு எடுத்து சென்று அவர்களின் துயரத்தை போக்குவது எது அப்படின்னாலும் அதுவும் சாலைகள் தான் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நாட்டினுடைய சட்ட திட்டங்களை பேணி பாதுகாக்க உதவுகிறது மற்றும் நாடு முழுவதும் விவசாய பொருட்கள் மற்றும் இயற்கையாக கிடைக்கும் பொருட்களை திறமையாக விநியோகிக்க உதவி செய்கிறது. ஓகேயா? ஆல் ஓவர் தமிழகம், இந்தியா ஃபுல்லாக கிடைக்கிற பொருட்கள் எல்லாத்தையுமே ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போயிட்டு அதை சேல்ஸ் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மக்களிடையே சமூக மற்றும் கலாச்சாரத்தை ஏற்படுத்த உதவுகிறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி கிராம மக்களினுடைய செயல்பாடுகள் மற்றும் சொசைட்டி உறுப்பினர்களின் விழிப்புணர்வு ஏற்படுத்த இது உதவுகிறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நகரமயமாதல் ஆகும்போது என்ன இருக்குன்னா ஆட்டோமேட்டிக்காக கிராம மக்கள் சிட்டி கல்ச்சர்ஸ்க்கு கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்ச் ஆவாங்க. அதாவது நகர்ப்புறத்தில் மக்கள் எப்படி இருக்காங்க, அவங்களுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்குது அப்படின்றத அவங்க லேர்ன் பண்ணிக்குவாங்க. அதுக்கு இது ஒரு வழியாக இருக்குது அப்படின்றத சொல்கிறாங்க. கிராமப்புறங்களில் இருக்க மக்கள் இன்றைக்கி சிட்டிக்கு வர்றதுக்கு முதல் காரணமே சாலை வசதி ஏற்படுத்தப்பட்டு போக்குவரத்து வசதிகள் ஏற்படுத்தப்பட்டிருக்கு. அப்போ தான் அவங்களுடைய நகர்வுன்னு சொல்லுவாங்களே, இடம்பெயர்வு சொல்லுவாங்களே, அது அதிகரிச்சது. சரியா? மக்களுக்கு மருத்துவ வசதிகள் முன்னேற்றம் அடைய குறிப்பாக நகர எல்லைப்புறத்தில் வசிக்கும் மக்களுக்கு உதவியாக உள்ளது எது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த சாலைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னமும் மலைப்பாங்கான பிரதேசங்களில் வசிக்கின்ற பழங்குடியின மக்களுக்கு மருத்துவ சேவைகள் சரியாக கிடைக்கிறது கிடையாது. அதுக்கு என்னென்னா அவங்க அந்த இடங்களுக்கு போய் சேர்றதுக்கு சரியான சாலை வசதிகள் இல்லாமல் இருப்பது தான் மெயின் ரீசன். அப்படி எல்லைப்புறத்தில் இருக்க மக்களுக்கும் மருத்துவ வசதிகள் கிடைக்கிறதுக்கு எது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா சாலைகள் யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. போர்க்காலங்களில் நாட்டின் பாதுகாப்பில் முக்கியமான பங்கு வகிப்பது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாலைகள் மட்டும்தான். சரியா? அதாவது போர் நடைபெற போகுது, ஒரு நாட்டுக்கும் இன்னொரு நாட்டுக்கும் போர் நடைபெற போகுது அப்படின்னா அந்த ஃபஸ்ட்டு எதை க்ளோஸ் பண்ணாங்கன்னா அந்த வழிகள், அதாவது ஒரு ஏரியாவில் பிரச்சனை வருது அப்படின்னா, ஒரு கிராமத்தில் எக்ஸாம்பிள் சொல்லணும், ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா, ஊரில் கலகம் ஏற்படுது அப்படின்னா அதுக்கு தடை உத்தரவு போடுறாங்கன்னா ஃபஸ்ட்டு க்ளோஸ் பண்ணுறது அதனுடைய சாலைகள் தான். அதாவது எந்த விதமான போக்குவரத்துகளும் உள்ளே வர்றதுக்கும் வெளியில் போகிறதுக்கும் என்ன பண்ணுவாங்க? முதல் தடை போடுவாங்க. அதுதான் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. இது இங்கே மட்டும் கிடையாது, கிராமப்புறங்களையோ நகர்ப்புறங்களையோ மட்டும் கிடையாது. உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு போர் நடக்குது இல்லையா, அந்த டைம்லேயும் இதே ரூல்ஸை தான் பண்ணுவாங்க. அதாவது இந்திய பார்டர் இருக்கு இல்லையா, அதை சுற்றி என்ன பண்ணுவாங்கன்னா ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணி வைப்பாங்க. சரிங்களா? அதாவது எந்த விதமான ஒரு வாகனங்களோ உள்ளே வர்றதுக்கும் மக்களோ உள்ளேருந்து வெளியில் வர்றதுக்கோ வெளியிலேருந்து உள்ளே போகிறதுக்கும் ஃபஸ்ட்டு ஸ்டாப் பண்ணி வைப்பாங்க. எதற்காகனா ஆயுதங்கள் மற்றும் தீவிரவாதிகள் உள்ளே வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்றதுனால ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணி வைப்பாங்க. அப்போ போர்க்காலங்களில் நாட்டினுடைய பாதுகாப்பில் முக்கிய பங்கு வகிப்பது எதுனா
இது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். வான்வழி, ரயில் பாதை மற்றும் நீர்வழி ஆகியவற்றில் என்ன பயன்படுத்தப்படுதுன்னா சாலையாக பயன்படுத்தப்படுகிறது. இது ஆல்ரெடி சொன்ன பாயிண்ட். நெக்ஸ்ட்டு, நிலத்தினுடைய மதிப்பு உயர்கிறது. இதன் மூலம் என்ன ஆகுதுன்னா வருமானமானது உயர்கிறது, மக்களுக்கு அதிக அளவில் வேலை வாய்ப்பையும் தருகிறது. பல மாநில மக்களை ஒருங்கிணைத்து தேசிய ஒற்றுமைகளை ஏற்படுத்துவது எதுனா சாலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். இப்போது ஒரு சாலை இருக்குது அப்படின்னா அது எப்படி இருக்கும் அப்படின்றது ஃபஸ்ட் நம்மளுக்கு தெரியணும். ஓகேவா? அப்புறம் அதில் ஒரு கலை சொற்கள் காணப்படும். அதை ஃபஸ்ட்டு நம்மளுக்கு தெரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டு இது என்னென்னா, வாகனம் செல்கிற இடம் இருக்கு இல்லையா, அதுதான் வழித்தடம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இதுக்கு பேர் என்ன அப்படின்னா வழித்தடம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். இந்த வழித்தடம் இதுதான் வழித்தடம். அதாவது ஒரு வாகனம் இருக்குன்னா அந்த வாகனம் சாலையில் போகுது இல்லையா, அதை என்ன சொல்லுவாங்கன்னா வழித்தடம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வழித்தடத்தினுடைய 2 பகுதிகள் இருக்கு இல்லையா, இந்த 2 சைடு இருக்க பகுதிகளை ஷோல்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சரியா? அதாவது இந்த பக்கமும் இந்த பக்கமும் ஒரு பர்டிகுலர் ஸ்பேஸ் விட்டுருப்பாங்க. ஒரு 2 மீட்டர் ஆர் 1.25 மீட்டர்ஸ்லேருந்து 1.25 மீட்டர்ஸ்லேருந்து 2 மீட்டர்ஸ் வரை என்ன பண்ணியிருப்பாங்கன்னா லெஃப்ட் சைடு ரைட் சைடு 2 சைடில் என்ன பண்ணி கேப் விட்டுருப்பாங்க. இதனுடைய பெயர் என்ன அப்படின்னா ஷோல்டர்ஸ். இது எதுக்காக விடுறாங்கன்னா, திடீர்னு ஒரு வாகனம் போய்கிட்டு இருக்கு, அது பழுதடைஞ்சிடுச்சு அப்படின்னா இதை என்ன பண்ணுவாங்கன்னா பக்கத்தில் இருக்குல்ல அந்த ஷோல்டர்ஸில் கொஞ்சம் ஓரங்கட்டி இப்படி நிறுத்துருவாங்க. இது இதனால் என்ன பயன்னா, பின்னாடி வர வாகனங்கள் டிராஃபிக் ஜாம் ஆகாமல் இப்போ ஓரத்தில் நிற்கும்போது என்ன ஆகும், பின்னாடி வர வாகனங்கள் ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணும், மூவ் ஆகி போய்கிட்டே இருக்கும். அதுக்கு தான் இந்த சைடில் இருக்க ஷோல்டர் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சரியா? இது முடிஞ்சதுக்கப்புறம் கீழே இந்த சைடில் ஒரு ட்ரைனேஜ் இருக்கும். அதே மாதிரி இந்த சைடு என்ன இருக்குன்னா ட்ரைனேஜ் இருக்கும். ஓகேவா? அதை மாதிரி மரங்கள், இது ஒரு பக்கத்தினுடைய சாலை வழித்தடம். இதே மாதிரி பக்கத்து சைடில் இருந்ததுன்னா நடுவில் என்ன வச்சுருப்பாங்கன்னா மரங்கள் வச்சுருப்பாங்க. அதாவது எதிரெதிர் வர வாகனங்களுடைய விளக்குகள்னால முன்னாடி வர வாகனங்கள் நிலை தடுமாறக்கூடாது, டிரைவர்ஸ் கண்ணு கூசி அவங்க எடுத்துகிட்டு போய் எங்கன்னா விட்டுறக்கூடாது அப்படின்றதுக்காக நடுவில் மரங்கள் வச்சுருப்பாங்க. அதுக்கு பேர் என்னென்னா ஆர்போரிகல்ச்சர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதாவது நிலத்தினுடைய அகலம் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது மொத்த நிலத்தினுடைய அகலம்னா டோட்டலாக என்னென்னா, நம்ம ஒரு சாலை போட போகிறோம் அப்படின்னா அந்த சாலையை டோட்டலான அகலம், சாலையினுடைய மொத்த அகலம் அப்படின்றது என்னென்னா வழித்தடம், ஷோல்டர்ஸ், ட்ரைனேஜ், இது எல்லாமே சேர்ந்தது தான் சாலையினுடைய மொத்த அகலம்னு சொல்லுவாங்க. அந்த மொத்த அகலம் எவ்வளோ வருதோ அந்த அகலத்துக்கு தேவையான நிலத்தை ஃபஸ்ட்டு கையகப்படுத்தணும். சரியா? இப்போ ஒரு இடத்துல ரோட்வே போட போகிறாங்கன்னா ஃபஸ்ட்டு அது எல்லாமே கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டியாக இருக்காது, ப்ரைவேட் பார்ட்டிக்கிட்டையும் நிறைய பேர் இருக்கும். அமௌண்ட் பே பண்ணி அந்த நிலத்தை ஃபஸ்ட்டு வாங்குவாங்க. நெக்ஸ்ட்டு நமக்கு எவ்வளோ சாலை அகலம் இருக்கோ அந்த அகலத்துக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த நிலத்தை நிரல்படுத்துவாங்க. சரியா? அந்த சாலையினுடைய நிரல்படுத்துவதுடைய முக்கியமான பகுதி என்னென்னா, அந்த நிலத்தினுடைய எவ்வளோ நம்மளுக்கு சாலை வேணுமோ அந்த அளவுக்கு என்ன பண்ணணும்னா அகலத்தை ஃபஸ்ட்டு மார்க் பண்ணணும். அதுக்கு முதல் ப்ரொசீஜர் என்னென்னா சாலையை நிரல்படுத்துவது தான் முதல் ப்ரொசீஜராக இருக்கும். அங்கே இருக்க மரங்கள் எல்லாத்தையும் நீக்கிட்டு எவ்வளோ அகலத்துக்கு சாலை அமைய போதோ அந்த சாலையினுடைய மொத்த அகலத்தை மார்க் பண்ணி ஃபுல்லத்தையும் நிரல்படுத்துவாங்க. அதுதான் ஃபஸ்ட்டு ப்ராசஸ்ஸே. சரியா? இது அந்த சாலையினுடைய அகலம்ன்றதுன்னு சொல்லி பார்த்திங்கன்னா சாலையினுடைய முக்கியத்துவத்தை பொறுத்தது. அதாவது கிராமப்புற சாலைகளா, மாவட்ட சாலைகளா, இல்லைன்னா மாநில சாலைகளா அப்படின்றத பொறுத்து தான் அந்த நிலத்தினுடைய அகலமானது காணப்படுகிறது. அதாவது இப்போ தேசிய நெடுஞ்சாலைகள்னா 4 வழி சாலைகள், 6 வழி சாலைகள் அப்படின்னு இருக்கும். அப்போ அந்த மாதிரியான அதிகப்படியான சாலைகள் அமையும் பொழுது நம்ம என்ன பண்ணுவோம், நிலத்தினுடைய அகலம் எப்படி இருக்கணும், ஆட்டோமேட்டிக்கலி பெருசாக இருக்கும். ஓகேயா? அதை தான் நிலத்தினுடைய அகலம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு சாலை வழிகள். இந்த சாலையினுடைய வழிகள் என்பதுன்னு பார்த்தீங்கன்னா சாலையினுடைய ஒரு பாகமாக அமைந்திருக்கு அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இந்த சாலையினுடைய வழிகள் இருக்கல, இது போக்குவரத்திற்காக பயன்படுது பாருங்க, அதை தான் சாலையினுடைய வழிகள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இதனுடைய இன்னொரு பேர் வழித்தடமும் இதுக்குள்ளே தான் அடங்கியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இது எதுக்காக கட்டமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னா வாகனம் போயிட்டு வருது இல்லையா, அதுக்காக மட்டுமே கட்டமைக்கப்பட்டது தான் இந்த வழித்தடம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓகே, இதுதான் சாலை. இங்கேருந்து இதுவரை இருக்கிறது வழித்தடம் சொல்கிறோம் இல்லையா, இந்த வழித்தடம். இந்த 2 பக்கத்துலேயும் இருக்கிறது ஷோல்டர் சொல்லுவாங்க. இப்போ இந்த வழித்தடத்தில் தான் வாகனங்கள் போயிட்டு வரும். சரியா? அப்போது சாலை என்பது மொத்தமாக எல்லாமே சேர்ந்தது. இதுதான் சாலை. ட்ரைனேஜ் எல்லாமே சேர்ந்தது தான் சாலை மொத்தமாக. இது சாலையினுடைய அகலம். இது மொத்தமாக எல்லாம் சேர்ந்தது தான் சாலையினுடைய அகலம்னு சொல்லுவாங்க. இந்த பர்டிகுலர் பார்ட் என்னென்னா வழித்தடம் சொல்லுவாங்க. இந்த வழித்தடத்தில் தான் வாகனங்கள் போயிட்டு வரும். சரியா? இந்த ஷோல்டர்ஸ் என்பது இதனுடைய 2 பக்கங்களையும் அமைந்துள்ளது ஷோல்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓகேவா? இது ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டிஸ். இது பக்க சரிவுகள் கொடுத்துருப்பாங்க இந்த சைடில்.
இந்த வழித்தடம் எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா வாகன போக்குவரத்திற்காக கட்டமைக்கப்பட்டது தான் அந்த வழித்தடம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு இப்போ நெடுஞ்சாலை இருக்குது. அந்த நெடுஞ்சாலை அமைக்கும் பொழுது நம்ம ஒரு பர்டிகுலர் புறசரிவோடு அமைப்போம் இல்லையா? எதுக்காக புறசரிவோடு அமைக்கிறோம்? மேலே விழுகின்ற மழைநீர் இருக்கு இல்லையா, அது வந்து என்ன பண்ணக்கூடாது, சாலைக்கு உள்ளே ஊடுருவி போகக்கூடாது. அப்போ ஆட்டோமேட்டிக்காக பக்கத்தில் அமைக்கப்பட்டிருக்க ஒரு ட்ரைனேஜுக்கு தான் வரணும். அப்போ அந்த ட்ரைனேஜ் ஆட்டோமேட்டிக்காக இருக்காது, நம்ம என்ன பண்ணணும், க்ரியேட் பண்ணணும். அதற்காக நெடுஞ்சாலையினுடைய 2 பக்கங்கள்லையும் என்ன அமைச்சிருப்பாங்கன்னா ட்ரைனேஜ் வந்து அமைச்சிருப்பாங்க. அதாவது கழிவுநீர் கால்வாயானது அமைக்கப்பட்டிருக்கும். நெடுஞ்சாலையில் உள்ள நீரை அகற்றுவதற்கு மற்றும் மாற்றி அமைப்பதற்கு உள்ள அமைப்புடைய பெயர் என்னென்னா கழிவுநீர் கால்வாய் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓகே, இது என்ன பண்ணணும்னா சாலை மேலே விழுகிற அந்த மழை நீர் இருக்குல்ல, இது வழித்தடம், இது ஷோல்டர் சொன்னால, இங்கேருந்து வர அந்த புறச்சரிவின் காரணமாக வர எல்லா மழை நீரையும் இந்த சைடில் இந்த ட்ரைனேஜ்குள்ளே அனுப்பிவிடும். இங்கே ஃபுல்லாக வந்து நீர் தேங்கி நிற்கும். இந்த ட்ரைனேஜ் போயிட்டு ஏதாவது ஒரு ஏரி கூடையோ இல்லைன்னா வேறு எதனா வடிகள் கூடையோ வந்துட்டு அட்டாச் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? அதன் மூலமாக நீரானது கலெக்ட் ஆகிட்டு ஏரிகள் கால்வாய்கள் வழியாக வந்துட்டு கடலுக்கு வந்து அனுப்பப்படுது. சாலையினுடைய இருபுறமும் செடிகளை வளர்ப்பதற்கு என்ன பேர் அப்படின்னா ஆர்போரிகல்ச்சர் அப்படின்னு சொல்லிடுவாங்க. நேஷ்னல் ஹைவேஸில் வந்து இந்த சைடு ஒரு ரோடு போயிருக்கும், இந்த சைடு ஒரு ரோடு போயிருக்கும். இங்கே வந்து ஃபுல்லாக மண்ணை ஃபில் பண்ணிவிட்டு இங்கே வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா செடிகள் வச்சுருப்பாங்க இந்த இடங்களில். இந்த சைடில் வாகனங்கள் இப்படி போகும், இந்த சைடில் வாகனங்கள் இப்படி வரும். இப்போது 2 சைட்லேருந்தும் நைட் டைமில் வாகனங்கள் வரும்போது ஆப்போசிட் டைரெக்ஷனில் லைட் எரியும் போது டிரைவருக்கு வந்து கண்ணு கூசும். அப்போ என்ன ஆகும்னா வாகனங்கள் வந்து வழி மாறி ஸ்லிப் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது, ஆக்சிடெண்ட் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஸோ அதை அவாய்ட் பண்ணுன்றதுக்காக நடுவில் என்ன பண்ணுவாங்க, செடிகள் வளர்ப்பாங்க. சரியா? இந்த செடிகள் தாண்டி என்ன அது ஒளியானது ஊடுருவி வெளியில் வராது. அப்போ என்ன ஆகும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த பயன்பாட்டுக்காக அந்த செடிகளை வளர்க்குறோம் இல்லையா, இதுக்கு பேர் என்னென்னா ஆர்போரிகல்ச்சர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சாலையினுடைய இருபுறமும் செடிகளை வளர்ப்பதற்கு என்ன பேர்னா ஆர்போரிகல்ச்சர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். இப்போது தரையினுடைய மேற்பரப்பை தயார் செய்து மண் வேலைகளை பூர்த்தி அடைந்து இறுதி வடிவம் அடைந்த பிறகு கரையை உயர்த்துவது அல்லது நிரப்புவது தான் வந்து உருவாதல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போது ஒரு ரோடு போடுறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் என்னென்னா இது வந்து அடித்தளம். அதாவது என்னென்னா மண் வந்துட்டு ஆல்ரெடி இருக்கும், அந்த மண்ணை என்ன பண்ணியிருப்பாங்கன்னா கரெக்டாக கட் பண்ணி எடுத்திருப்பாங்க. இது ஆட்டோமேட்டிக்கலி கிரவுண்ட் லெவல், நார்மலான கிரவுண்ட் லெவல். இதுக்கு மேலே என்ன பண்ணுவாங்கன்னா அந்த உடைஞ்ச ஜல்லி இருக்கு இல்லையா, அந்த பெரிய பெரிய ஜல்லிக்களை வந்து போட்டிருப்பாங்க. இந்த இடம் ஃபுல்லாக அந்த பெரிய பெரிய ஜல்லியை வந்துட்டு போட்டிருப்பாங்க. அதுக்கு மேலே என்ன பண்ணுவாங்கன்னா ஆஸ்பால்ட் பைண்டர்ஸ் வந்து போடுவாங்க. ஆஸ்பால்ட் கலவை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சின்ன சின்ன ஜல்லிக்களை வந்துட்டு விட்டமின்ஸ் கூட மிக்ஸ் பண்ணி அதை அதுக்கு மேலே ஒரு லேயராக போடுவாங்க. அதற்கு மேலே வந்துட்டு தாரை வந்து ஃபில் பண்ணுவாங்க. ஓகேவா? இது எல்லாம் சேர்ந்த ஒரு ப்ராசஸ் தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ரோடு அப்படின்னு சொல்லுவாங்க. இது மொத்தமாக சேர்ந்தது தான் ரோடு அப்படின்வாங்க. இது கிரவுண்ட் லெவல், ஆட்டோமேட்டிக்கலி இருக்கிற நார்மலான கிரவுண்ட் லெவல், மண்ணினுடைய மேற்பரப்பு. அதுக்கு மேலே கருங்கல் போடுவாங்க. அதுக்கு மேலே சின்ன சின்ன ஜல்லி இருக்கு இல்லையா, அந்த ஜல்லியை போடுவாங்க. அது டைப் ஆஃப் பேமெண்ட், அதாவது ஃப்ளெக்சிபிள் பேமெண்ட்டா ரிஜிட் பேமெண்ட்டா அப்படின்றத பொறுத்து அந்த ரோட் கட்டுமானம் இருக்குது. இப்போது ரிஜிட் பேமெண்ட் அப்படின்னா என்ன பண்ணுவாங்கன்னா சிமெண்ட் காங்க்ரீட் இருக்கு இல்லையா, அதை போட்டு மேலே க்ளோஸ் பண்ணுவாங்க. இந்த இடம் ஃபுல்லாக சிமெண்ட் காங்க்ரீட்னால க்ளோஸ் பண்ணிட்டாங்கன்னா ரிஜிட் பேமெண்ட். ஃப்ளெக்சிபிள் பேமெண்ட்னா அந்த தார் ரோட் போடுறாங்களே அதை ஃப்ளெக்சிபிள் பேமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதாவது கீழே வந்துட்டு பெரிய அக்ரிகேட் போடுவாங்க, அதுக்கு மேலே வந்துட்டு ஆஸ்பால்ட் பைண்டர் கோர்ஸ் கூட வந்து சின்ன சின்ன அக்ரிகேட்ஸை மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு லேயர் போடுவாங்க. அதுக்கு மேலே என்ன பண்ணுவாங்கன்னா தார் போடுவாங்க. இதை என்ன சொன்னோம்னா ஃப்ளெக்சிபிள் பேமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ டைப் ஆஃப் பேமெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இதனுடைய திக்னஸ் இருக்கும். சரியா? யூஸ் பண்ணுற மெட்டீரியல்ஸ் வந்து வேரி ஆகும். இந்த ப்ராசஸ் இருக்கு இல்லையா, இதுக்கு தான் என்ன பேருனா உருவாதல் அல்லது நிரப்புதல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இதை இங்கிலீஷில் எப்படி சொல்லுவாங்கன்னா ஹெச் அப்படின்ற எழுத்தால் குறிக்கப்படுது. ஃபார்மேஷன்னா எஃப் தானே வரணும் அப்படின்றது கிடையாது, ஹெச் அப்படின்ற எழுத்தால் வந்து குறிக்கப்படுகிறது. தென் ஃபார்மேஷன் ஃப்ரம் தி கிரவுண்ட் லெவல்லேருந்து எவ்வளோ இருக்கும் அப்படின்னா, இது நான் சொன்ன மாதிரி கிரவுண்ட் லெவலு, இது மேலே இருக்க லேயர், இதுலேருந்து எவ்வளோ இருக்குன்னா கிட்டத்தட்ட 60 சென்டிமீட்டர், அதாவது கிட்டத்தட்ட 2 அடி தூரம். 30 சென்டிமீட்டர் இஸ் ஈக்குவல் டு 1 ஃபீட். அப்போ வந்துட்டு என்னென்னா 2 அடி தூரத்துக்கு வந்து இருக்கும். 60 சென்டிமீட்டர்ஸ்னால் ஒரு 2 அடி தூரத்துக்கு அதிகமாகவே இருக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. வழித்தடத்தினுடைய இருபுறமும் உள்ள பகுதி என்ன அப்படின்னா ஷோல்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. இந்த ஷோல்டர் என்ன பண்ணுன்னா சாலையை பாதுகாக்கிறது. ஓகேவா? ஷோல்டர்ஸ் என்ன பண்ணும், நடுவில் வழித்தடம் போயிட்டுருக்கு, இது 2 சைட்லேயும் இருந்து அந்த சாலையை என்ன பண்ணுது, பாதுகாக்குது. அதுக்கு பேர் தான் ஷோல்டர்ஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அந்த ஷோல்டர்ஸினுடைய பொதுவான அகலம் எவ்வளோ இருக்குன்னா, இது வழித்தடம்,
சாலை சொல்ல இதுதான் ஷோல்டர்ஸ். இது 1.25லேருந்து 2 மீட்டர்ஸ் வரையும் இதனுடைய ஸ்பேஸ் வந்து இருக்கும், அகலம் வந்துட்டு இருக்கும். ஓகேவா? அதே மாதிரி ஷோல்டருக்கும் ஒரு குறுக்கு சரிவு இருக்குது. இது வந்து புறச்சரிவு, ரோட்டினுடைய புறச்சரிவு. இப்போ இந்த 2 பக்கமும் அமையிறது என்னது? ஷோல்டர்ஸ். இதுக்கு ஒரு சரிவு இருக்குது இந்த சைடில், கொஞ்சம் லைட்டாக அமைப்பாங்க. என்னென்னா 1/20, ரொம்ப முக்கியமானது. ஷோல்டரினுடைய குறுக்கு சரிவு என்ன இருக்குன்னா 1/20 அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. சாலையின் குறுக்கே மேற்பரப்பின் மையத்தில் இருந்து விளிம்பை நோக்கி கொடுக்கப்படுகின்ற குவிந்த பரப்பிற்கு புறச்சரிவு என்று பெயர். சாலை இருக்குது, அந்த சாலையினுடைய மேற்பரப்பினுடைய மையத்தில் இருந்து விளிம்பை நோக்கி கொடுக்கப்படுகின்ற இந்த குவிந்த பரப்பிற்கு புறச்சரிவு என்று பெயர். இந்த புறச்சரிவினுடைய அளவானது என்ன டைப் ஆஃப் ரோட், அதாவது எர்த் ரோட்ஸ், வாட்டர் போர்ன் மெக்கடம் ரோட்ஸ், தின் பிட்வீனஸ் சர்ஃபேஸ் ரோட்ஸ் அண்ட் திக் பிட்வீனஸ் சர்ஃபேஸ் ரோட்ஸ், இதை பொறுத்தும் எவ்வளோ ரெயின்ஃபால் இருக்குது, ஹெவி ரெயின்ஃபால் ஆர் லோயர் ரெயின்ஃபால். ஒரு சில ரீஜியன்ஸில் வந்து அதிகமான மழைப்பொழிவு இருக்கும், ஒரு சில இடங்களில் மழைப்பொழிவு கம்மியாக இருக்கும். அதனை பொறுத்தும் என்ன வகையான ரோடு அப்படின்றத பொறுத்தும் அந்த சரிவினுடைய மதிப்பானது அமையும். சாலையின் மேற்பரப்பில் விழும் நீரானது சாலையின் இரு புறங்களிலும் மிக விரைவாக வடிவதற்கு அமைக்கப்பட்ட அமைப்பு தான் புறச்சரிவு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஏன்னா நீர் வந்து உள்ளே போகக்கூடாது, போச்சுன்னா சாலையினுடைய தரமானது அஃபெக்ட் ஆகும், அதாவது அதனுடைய உறுதித்தன்மையை வந்து கண்டிப்பாக குறையும். ஸோ என்ன பண்ணியிருக்காங்கன்னா சாலையின் சைடில் வந்து வழிந்தோடி அந்த கால்வாய் இருக்கலையே அதில் போய் வந்து நீரானது சேரணும். வெளிப்புற விளிம்பு மற்றும் மைய உச்சியை இணைக்கும் நாணின் விட்ட விகிதமே புறச்சரிவு அப்படின்னு சொல்லிட்டு அதற்கான டெஃபினிஷன்ஸ் இது. சாலையினுடைய மைய கோட்டின் நிலத்தினை அமைப்பதற்கு டேஷ் என்று பெயர், அதாவது நிரல்படுத்துதல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இப்போ நம்ம வந்துட்டு ஒரு சர்வேயிங் ஒர்க்கில் வந்துட்டு லெவலிங் ப்ராசஸ் பண்ணுவோம். லெவலிங் ப்ராசஸ் பண்ணும்போது என்ன பண்ணுவோம்னா ரோடு ஒர்க்கை எப்படி ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு சென்டர் லைனை தான் இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. ரோடு அமைப்போதுன்னா அதற்கான மையக்கோட்டை அமைப்பாங்க. அந்த மையக்கோட்டை அதாவது வந்துட்டு லாங்கிடியூட்னல் லெவலிங் அண்ட் கிராஸ் செக்ஷனல் லெவலிங். ஃபஸ்ட்டு லாங்கிடியூட்னல் லெவலிங் தான் பண்ணுவாங்க. இது எவ்வளோ இருக்கும் அப்படின்னா ஸ்பேசிங் ஆஃப் 10 மீட்டர்ஸ் ஆர் 20 மீட்டர்ஸ் ஆர் 15 மீட்டர்ஸ் ஸ்பேசிங்ஸில் வந்து பண்ணுவாங்க. இது வந்து ஃபஸ்ட்டு ஒரு சாலையை போடுறதுக்கு முன்னாடி அதனுடைய மையக்கோட்டை தான் நிலத்தில் அமைப்பாங்க. இதுக்கு பேர் தான் நிரல்படுத்துதல் அப்படின்னு பேர். அதற்கப்புறம் தான் அதனுடைய லெஃப்ட் அண்ட் ரைட் சைட்ஸில் சாலையினுடைய அகலத்தை வந்து நிறுவுவாங்க. ஓகேவா? அந்த மையக்கோட்டை நிலத்தில் அமைப்பதற்கு நிரல்படுத்துதல் என்று பெயர். ஓகேவா? தளர்ந்த மண்ணினுடைய உராய்விற்கு நிகரான ஒரு அளவை ஆங்கிள் ஆஃப் ரிப்போஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இது முக்கியமான ஒரு பாயிண்ட். முக்கியமான சாலைகளில் தேவையான அளவிற்கு நீளமும் அகலமும் அமைக்கப்படும். இப்பாதைகளில் வாகனங்கள் அவசர தேவைக்காக ஒரு சிறிய வழித்தடம் அமைக்கப்படுகிறது. அதற்கு டேஷ் என்று பெயர் அப்படின்னா ஸ்பீட்வே, அதாவது வேகமாக செல்லும் வழி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். சிக்னல் மாதிரியான இடங்களில் எல்லாம் நின்றுட்டுருக்கும் பொழுது இதனுடைய பக்கங்களில் ஒரு சிறிய வழி மாதிரியான ஒரு அமைப்பானது காணப்படும். பிகாஸ் க்ரௌட் அங்கே அதிகமாகும் போது ஆம்புலன்ஸ் போன்ற அவசரகால ஊர்திகள் வந்துட்டு இந்த சைட்வே வழியாக வந்துட்டு க்ராஸ் பண்ணி போகிறதுக்காக சிக்னலில் நிற்காமல் சைடில் க்ராஸ் பண்ணி போகிறதுக்காக ஒரு சிறிய வழித்தடம் போன்ற அமைப்பு ஒரு 2 to 3-4 மீட்டர்ஸ் கேப்ஸில் வந்து அமைப்பிருப்பாங்க. இதற்கு பேர் என்ன அப்படின்னா ஸ்பீட்வே அப்படின்னு சொல்லுவாங்க. அவசரகால வாகனங்கள் வந்து பயன்படுத்துறதில்ல, அதற்காக வேகமாக செல்லும் வழி ஸ்பீட்வே அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வழித்தடம் வந்துட்டு நார்மலாக இருக்கிறத விட ரொம்ப சின்னதாக இருக்கும். சாலை வழியில் குறுக்கு வெட்டில் உள்ள உயரமான புள்ளிக்கு டேஷ் என்று பெயர். அந்த புறச்சரிவினுடைய சென்ட்ரல் பகுதியில் அமைது இல்லையா, அந்த மேக்ஸிமம் பாயிண்ட், அதுக்கு என்ன பேர் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வந்து க்ரவுன். புறச்சரிவினுடைய மைய பகுதி, அதாவது வழித்தடத்தின் மற்றும் சாலையினுடைய வழியில் குறுக்கு வெட்டில் உள்ள, இதுதான் குறுக்கு வெட்டில் உள்ள உயரமான புள்ளி இருக்கு இல்லையா, அதுக்கு வந்துட்டு க்ரவுன் அப்படின்ற பெயர். வழித்தடம் மற்றும் சாலையினுடைய இருபுறமும் உள்ள ஷோல்டர்களின் கூட்டுத்தொகை ஃபார்மேஷன் அகலம் என்று அழைக்கப்படுகிறது. வழித்தடம் 2 சைடு ஷோல்டர்ஸ், இதனுடைய மொத்த நீளத்தை ஃபார்மேஷன் அகலம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு
சப்கிரேடின் மீது ஒரு உடைந்த கற்களை கொண்டு அமைக்கப்படுவது சப்பேஸ். அதாவது ஃபர்ஸ்ட் லேயர் இது வந்து சப்கிரேட். நெக்ஸ்ட் லேயர் இஸ் சப்பேஸ். நெக்ஸ்ட் பேஸ் கோர்ஸ். The final one is bearing course, carpet. சப்கிரேட் அப்படின்றது என்னென்னா அடித்தளம், அதனுடைய அடிப்பகுதி, இட்ஸ் கிரவுண்ட் லெவல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அதற்கு மேலே அந்த உடைந்த கற்கள், அதாவது கோர்ஸ் அக்ரிகேட், பெரிய பெரிய ஜல்லிக்கல் இருக்குல்ல, அதை கொண்டு அமைக்கப்படுகின்ற அந்த அடுக்குக்கு பேர் என்ன அப்படின்னா சப் பேஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓகேவா? அந்த சப் பேஸ்க்கு மேலே சரியா அமைக்கப்படுகின்ற அடுக்கு வந்து பேஸ் கோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இந்த அடுக்கானது தேய்மான அடுக்கிற்கு கீழே அமைக்கப்படும். தேய்மான அடுக்குன்றது வேரிங் கோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். தளர்வான தளத்திற்கு கீழே உடைந்த கற்களை கொண்டு அமைக்கப்படுகின்ற அடுக்கு சப். சாலையினுடைய தளர்வான தளம் இருக்கு இல்லையா, அதுக்கு மேலே என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு உடைந்த கற்கள், அதாவது கருங்கற்கள் சொல்லுவாங்க இல்லையா, அந்த கற்களை கொண்டு அமைக்கப்படுகின்ற தளத்தை என்ன சொல்லுவாங்கன்னா சப் பேஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இந்த சப் பேஸினுடைய வேலை என்னென்னா அந்த சாலையின் மீது கொடுக்கப்படுகின்ற அந்த லோடு இருக்கல, அந்த லோடு தாங்கும் திறனை வந்து அதிகரிக்கிறது தான் இதனுடைய வேலை. அதற்கு ஏற்ற மாதிரி கீழே என்ன பண்ணுவாங்கன்னா உடைந்த கற்களை கொண்டு ஒரு லேயர் வந்து ஃபார்ம் பண்ணுவாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு தேய்மான அடுக்கிற்கு கீழே வந்து அமைக்கிறாங்க இல்லையா, அந்த அடுக்கிற்கு பேர் என்ன அப்படின்னா பேஸ் கோர்ஸ். இந்த பேஸ் கோர்ஸ் ஆனது சப்பேஸ்க்கு வந்து மேலே இருக்கும். அதாவது இது வந்து சப்பேஸ் அப்படின்னா மேலே இருக்கிறது வேரிங் கோர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது சாலையினுடைய மேற்பரப்பு, வேரிங் கோர்ஸ், கார்பெட் எப்படி வேணாலும் சொல்லிக்கலாம், அது மேற்பரப்பு. இது ரெண்டுத்துக்கும் நடுவில் வந்து அமைக்கப்படுவது எது அப்படின்னா பேஸ் கோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இந்த பேஸ் கோர்ஸ்க்கு நடுவில், அதாவது வேரிங் கோர்ஸ்க்கும் பேஸ் கோர்ஸ்க்கும் நடுவில் பேஸ் கோட் அப்படின்ற ஒன்று வந்து கொடுப்பாங்க. இது வந்து ஆப்ஷனல், சரியா? கம்பல்சரி போடணும்னு கிடையாது, ஆப்ஷனல். அது வந்து பேஸ் கோட். பேஸ் கோர்ஸுக்கும் பேஸ் கோட்டுக்கும் வந்து டிஃப்ரென்ஸ் இருக்குது. பேஸ் கோர்ஸ் என்றது சப்பேஸ்க்கு மேலே போடப்படுகின்ற ஒரு அடுக்கு, அதே மாதிரி வந்து வேரிங் கோர்ஸ்க்கு கீழே போடப்படுகின்ற அடுக்கு. தேய்மான அடுக்கிற்கு கீழே அமைக்கப்படுகின்ற அடுக்கிற்கு பேஸ் கோர்ஸ் என்று பெயர் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இந்த பேஸ் கோர்ஸ்க்கும் வியரிங் கோர்ஸ்க்கும் நடுவில் ஒரு லேயர் போடுவாங்க, அதுக்கு பேர் என்னென்னா பேஸ் கோட். இந்த பேஸ் கோட் என்றது ஒரு ஆப்ஷனல் ஒன்று தான் அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி சாலையில் வாகனங்கள் இயங்கக்கூடிய அந்த நேரடியான மேற்பரப்பு இருக்குது, அந்த சாலையினுடைய மேற்பரப்பு இருக்கு இல்லையா, அதுக்கு என்ன பேர் சொல்லுவாங்கன்னா சர்ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சர்ஃபேஸ் மேலே தான் சாலையினுடைய வீல் இருக்குது, வாகனத்தினுடைய சக்கரமானது சுழற்ற போகுது. அப்போ அந்த சர்ஃபேஸ்னு சொல்லலாம், சாலையினுடைய மேற்பரப்பும் சொல்லலாம், இல்லைனா வேரிங் கோர்ஸ்னும் சொல்லலாம், எப்படி வேணாலும் சொல்லலாம். 3 பெயர்கள், அதாவது சர்ஃபேஸ், சாலையினுடைய மேற்பரப்பு, வியரிங் கோர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இப்போது சாலையினுடைய அந்த மேற்பரப்பை வந்து அமைக்கும்போது நம்ம கரடு முரடாக வந்து அமைக்கவே கூடாது, சரியா? எப்பயுமே எப்படி அமைக்கணும்னா சாலையினுடைய மேற்பரப்பு வழவழப்பாக இருக்கணும், உறுதியாக இருக்கணும், அட் த சேம் டைம் வழுக்கக்கூடாது. அது ரொம்ப இம்பார்ட்டண்டான பாயிண்ட்டு. மேற்பரப்பு எப்படி இருக்குன்னா வழவழப்பாக தான் இருக்கணும், அட் த சேம் டைம் வழுக்கக்கூடாது. அது சரியா? வழுக்குச்சுன்னா வாகனங்கள் என்ன ஆகும், ஸ்லிப் ஆகும் இல்லையா, அதனால் வழுக்கக்கூடாது, ஆனால் வழவழப்பாக இருக்கணும், உறுதியாகவும் இருக்கணும். அந்த மாதிரி தேய்மானம் அடைந்ததுன்னா கூட சமமான தேய்மானம் அடையக்கூடியதாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதற்கு பேர் என்னன்னா கார்பெட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். இதுக்கு பேர் என்ன சொல்லலாம்னா கார்பெட் அப்படின்ற பேரால் வந்து அமைக்கலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போது பேஸ் கோர்ஸுக்கும் வேரிங் கோர்ஸுக்கும் என்ன பண்ணுவாங்கன்னா ஆஸ்பால்ட் கலவையை வந்து பயன்படுத்துவாங்க. ஆஸ்பால்ட் கலவைன்னா நீங்கள் எல்லாமே பார்த்துருப்பீங்க, கருப்பு கலரில் தார் மாதிரியே இருந்திருக்கும். அந்த தார் கூட சின்ன சின்ன ஜல்லி இருக்கு இல்லையா, அந்த ஜல்லிக்களை கலந்து என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பேஸ் கோர்ஸில் யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கு என்ன பேர் அப்படின்னா ஆஸ்பால்ட் பைண்டர் கோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இப்போ வந்துட்டு ஆல்ரெடி வந்துட்டு என்ன பண்ணுவாங்க, மேனுவலாக வந்து மனிதர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா ஒவ்வொரு மெட்டீரியல்ஸையும் ஊற்றி மிக்ஸ் பண்ணி வந்து ரோடு வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவாங்க. இப்போ அப்படி கிடையாது, என்னென்ன மெட்டீரியல்ஸ் தேவையோ எல்லாத்துலேயும் மெஷின்ஸில் வந்து போட்டாங்கன்னா ஃபுல்லாத்தையும் அதுவே மிக்ஸ் பண்ணி கரெக்டாக ரோடுடைய வித்தை நம்ம செட் பண்ணிட்டோம்னா அந்த வித்துக்கு என்ன பண்ணிடும், ரோடை வந்துட்டு போட்டுரும். அதுக்கு மேலே ரோலரை வச்சு என்ன பண்ணிடுவாங்க, கொஞ்சம் நல்லா வந்து காம்பேக்ட் மாதிரி, அதாவது அழுத்தம் வந்து கொடுத்துட்டாங்கன்னா ரோடு வந்து செட்டில் ஆகிடும் இல்லையா. அப்போது அந்த மிக்சிங்காக நம்ம கொடுப்போம், ஒரு சில மெட்டீரியல்ஸ் கொடுப்போம், கருப்பு கலரில் தார் மாதிரியே இருக்கும். அது அந்த தார் சின்ன சின்ன அக்ரிகேட்ஸ், அதாவது வந்து சின்ன குட்டி குட்டி கல்லுகள் இருக்கும், அந்த கல்லுகளை பயன்படுத்துவாங்க. இது எல்லாத்தையும் நம்ம கொடுக்கும்போது என்னென்னா அது எல்லாமே மிக்ஸ் பண்ணிட்டு ரோடை வந்து ஃபார்ம் ஆகும். இந்த ரோடை எதுக்கு மேலே போடுவாங்க அப்படின்னா ஜல்லி போட்டிருக்காங்களே பெரிய ஜல்லி, அதுக்கு மேலே வந்து போட்டிருப்பாங்க. அந்த கோர்ஸ்க்கு பேர் என்னென்னா ஆஸ்பால்ட் பைண்டர் கோர்ஸ் அப்படின்வாங்க. இந்த ஆஸ்பால்ட் பைண்டர் கோர்ஸ் வந்து பேஸ் கோர்ஸ்க்கும் வேரிங் கோர்ஸ்க்கும் வந்துட்டு யூஸ் பண்ணப்படுறது, சரியா? ஆஸ்பால்ட் கலவையை யூஸ் பண்ணி பண்ணப்படுகின்ற கோர்ஸ், அதனால ஆஸ்பால்ட் பைண்டர் கோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு என்னென்னா ஆஸ்பால்ட் அப்படின்றது என்னன்னு சொல்லி பார்த்தா ஒரு சுத்திகரிக்கப்பட்ட, ஆஸ்பால்ட்ன்றது ஒரு மெட்டீரியல், தார்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரி ஆஸ்பால்ட்ன்றது ஒரு மெட்டீரியல் தான். அந்த மெட்டீரியல் கூட நிலையான
தாது பொருட்களை கலந்து ரோடு போட்டாங்கன்னா அந்த சாலைக்கு பேர் என்னென்னா ஆஸ்பால்ட் சாலை அப்படின்றது பெயர். ஓகேவா? நெக்ஸ்ட்டு, கட்டுமானத்தின் போது இணைப்பு பொருளாக பயன்படுவது எது அப்படின்னா ஆஸ்பால்ட் வந்து பயன்படுகிறது. சாதாரணமாக ஒரு சாலை இருக்குது அப்படின்னா அந்த சாலைகளிலே வந்து அந்த சாலையிலே வாகனங்களும் சைக்கிள்ஸு, டூ வீலர்ஸு, கார் எல்லாமே ஒரே இடத்துல போனாங்கன்னா கண்டிப்பாக என்ன ஆகணும், விபத்துக்களை வந்து அதிகமாக நடக்கும். அதனால போக்குவரத்து செம்மைப்படுத்தணும் அப்படின்றதுக்காக என்ன பண்ணியிருப்பாங்கன்னா சைக்கிள்கள் போயிட்டு வர்றதுக்காக சைக்கிள் பாதைகள் கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி மனிதர்கள் நடந்து போகிறதுக்காக நடைபாதைகள் வந்து கொடுத்துருப்பாங்க. நடைபாதை வாசிகள் வந்து பயன்படுத்துவதற்காக நடைபாதைகள் வந்து கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி கிராசிங்காக ஒரு சில இடத்துல வந்து இடங்கள் வந்து கொடுத்துருப்பாங்க மனிதர்கள் வந்து கிராஸ் பண்ணி போகிறதுக்காக. இது எல்லாமே வந்துட்டு பர்டிகுலர்லி ஒரு சாலையை டிசைன் பண்ணும்போது இதெல்லாம் ஸ்பெஷலாக ஒவ்வொரு விஷயங்களும் வந்து டிசைன் பண்ணுவாங்க. அதேமாதிரி பார்க்கிங் லேனு, டிரைவேஸ் போடுவாங்க, இப்போ ரயில் கார்ட்ஸ் வந்து சைடில் போடுவாங்க இல்லையா? அதெல்லாம் வந்துட்டு ஒரு ரோடை வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணும்போது எந்தெந்த இடங்களில் எது எது தேவையோ அதை யூஸ் பண்ணி தான் அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஒரு வீடுகள் கட்டும்போது எப்படி கதவுகள் இருக்கணும், ஜன்னல்கள் இருக்கணும், காற்றோட்டங்கள் இருக்கணும், வெளிச்சம் இருக்கணும் நம்ம டிசைன் பண்ணுறோமோ அதே மாதிரி ஒரு ரோடை டிசைன் பண்ணும்போது நடைபாதை வாசிகள் தனியாக செல்லணும், காரில் வந்து தனியாக போகணும், ஹெவி வெஹிக்கிள்ஸ் வந்தால் தனியாக போகணும், ரிப்பேர் ஆன வெஹிக்கிள்ஸ் நிறுத்துறதுக்கு பக்கத்தில் கொஞ்சம் ஷோல்டர் மாதிரி ஸ்பேஸுங்க விடணும். அட் த சேம் டைம் வந்துட்டு ரொம்ப முக்கியமான இடங்களில் வந்து பார்க்கிங் லேன் விடணும், வண்டிகள் வந்து பார்க் பண்ணுறதுக்கான இடங்கள் விடணும். இதுவே வந்து மலைப்பாங்கான பகுதிகளில் நம்ம செல்லும்போது என்னென்னா வாகனங்கள் விபத்துக்குள்ளாகும். அந்த டைமில் மேலேருந்து வாகனங்கள் கீழே கவுந்துராமல் இருக்கணுன்றதுக்காக சைடில் என்ன பண்ணுவாங்கன்னா தடுப்புகள் வைப்பாங்க. அதுக்கு பேர் என்ன, ரெயில் கார்டு அப்படின்னு சொல்லிட்டு. வாகனங்கள் கட்டுப்பாட்டை இழந்து போனால் கூட அந்த ரெயில் கார்டில் போய் மோதிட்டு அப்படியே நின்றுடும் இல்லையா? ஸோ அந்த மாதிரியான ஒரு அமைப்புகளை வந்து ஏற்படுத்துவாங்க. ஓகே, இதெல்லாம் வந்து ஒரு ரோடை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணும்போது இதெல்லாம் யூஸ்வலாகவே வந்து டிசைன் பண்ணுவாங்க. இதெல்லாம் டிசைன் பண்ணி தான் அந்த ரோடு ஒர்க்கே ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அப்படி நகர சாலைகளினுடைய ஒரு பகுதியாக பாதசாரிகள் வந்து பயன்படுத்துவதற்காக ஒதுக்கப்பட்ட இடத்தினுடைய பேர் என்னென்னா நடைபாதை அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி மோட்டார் வழிகள், வண்டிகளை இருக்குல்ல, டூ வீலர்ஸ் இருக்குல்ல, அந்த டூ வீலர்ஸ்லாம் வந்துட்டு அதிவேகத்தால் இயங்கக்கூடிய அந்த டூ வீலர்ஸ் மோட்டார் வண்டிகள் எல்லாம் செல்றதுக்காக வந்துட்டு ஒரு வழியை வந்து ரெடி பண்ணியிருப்பாங்க. அந்த வழி பேர் என்னென்னா மோட்டார் வழிகள் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. யூஸ்வலாக வந்து பெரிய வாகனங்கள்லாம் முன்னாடி இந்த பெரிய வழித்தடத்தில் போவாங்க, பக்கத்தில் ஒரு லைன் போட்டு சின்னதாக ஒரு ஸ்பேஸ் விட்டுருப்பாங்க, அதில் வந்து டூ வீலர்ஸ்லாம் போகிறதுக்காக விட்டுருப்பாங்க. ஓகேவா? நாட்டினுடைய மிக முக்கியமான இடங்களை இணைக்கும் நெடுஞ்சாலை ராஜபாட்டை அப்படி இல்லைன்னா நெடுஞ்சாலை என்று அழைக்கப்படுகிறது. இப்போ என்னென்னா நிறைய பாதைகள் படிப்போம், அதாவது குறுக்கு பாதை, வட்டப்பாதை, கிளை பாதைகள், அந்த மாதிரி மேம்பாலம், கேஷ்வேஸ், இந்த மாதிரியான நிறைய பாதைகள் படிப்போம். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இதெல்லாம் டெஃபினேஷன் கொஷின் டேரெக்டாக வந்து அப்படியே கேட்பாங்க. அதுவும் இல்லாமல் இந்த குறுக்கு பாதை, வட்டை பாதை, கிளை பாதைகள் இது எல்லாமே வந்து பாதையினுடைய வழிகள்ன்றதுனால கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ படிக்கும்பொழுதே நம்ம ரொம்ப தெளிவாக படிக்கணும். இப்போது என்ன பண்ணணும்னா ஒரு சில ஒரு சிக்னல் இருக்குது அப்படின்னா அந்த சிக்னல் கிட்ட போய் எல்லா வாகனங்களுமே வந்துட்டு ஒன்றா போய் நின்றுடும். அப்படி நிற்கும்பொழுது என்ன ஆகுனா கண்டிப்பாக டிராஃபிக் ஜாம் ஆகும். இப்போ என்னென்னா பின்னாடி ஒரு ஆம்புலன்ஸ் வந்துட்டுருக்கு, இப்போ குறுக்கு பாதை அது ஒரு இம்பார்ட்டண்டான வேணும் போது காலையில் ஒரு 8-9 மணிக்கு பார்க்கும்போது நிறைய வண்டிகள் வந்து நின்றுட்டுருக்கும். அப்போ வந்துட்டு அந்த இடத்துல வந்து ஒரு எமர்ஜென்சியான ஒரு வண்டி வருது அப்படின்னா அது வந்து கண்டிப்பாக க்ராஸ் பண்ணி போய் ஆகணும். அப்போ அதுக்காக பர்டிகுலர்லி இந்த மாதிரியான வாகனங்கள் வந்துட்டு ஏதாவது ஒரு நெருக்கமான இடத்தை வந்து தவிர்த்துட்டு சைடில் வந்து வேறொரு வழி மூலமாக வந்து போயிடும் இல்லையா? அந்த பாதைக்கு பேர் என்னென்னா குறுக்கு பாதைன்னு கொடுத்துருப்பாங்க. அதாவது நெருக்கமான ஒரு இடத்தை தவிர்த்து விட்டு வேறொரு வழியை பின்பற்றி செல்லும் பாதைக்கு என்ன பாதை அப்படின்னா குறுக்கு பாதைகள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். இதை எந்த இடத்துல மோஸ்ட் ஆஃப் பார்க்க முடியும் அப்படின்னா சிக்னல்ஸில் வந்து பார்க்க முடியும். சரிங்களா? சிக்னல் போட்டிருக்கும் போது எல்லா வண்டிகளும் வந்து நிற்கும். அப்போ பின்னாடி வருகின்ற ஏதாவது ஒரு அவசர ஊர்திகள்லாம் ஏதோ ஒன்று செல்லணும் அப்படின்னா சைடில் இந்த மாதிரியான ஒரு வழியை வந்து போட்டிருப்பாங்க. அதில் சாதாரணமான மனிதர்கள் வந்து அந்த சைடில் வண்டி எடுத்துகிட்டு போகக்கூடாது. அப்படி போயிட்டாங்க அப்படின்னா ஃபைன் பே பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட், நகர பகுதிகளில் தடை இல்லாமல் போக்குவரத்து நடைபெறுவதற்காக உதவுவது என்ன அப்படின்னா வட்டப்பாதைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போது ஒரு 2-3 ரோடு வந்துட்டு ஒரே இடத்துல மீட் பண்ணுது அப்படின்னா இந்த இடத்துல என்ன பண்ணியிருப்பாங்க, ஒரு சின்னதாக தீவு மாதிரி போட்டிருப்பாங்க. இப்போது எங்கேருந்து வர வண்டிகளாக இருந்தாலும் சரி இந்த தீவை வந்து சுற்றி தான் போகணும். எக்ஸாம்பிள் இந்த சைட்லேருந்து வர வண்டி வந்து இங்கே போகணும்னா இந்த தீவை இப்படி சுற்றி வந்துட்டு இந்த சைடில் போகும். அதே மாதிரி இந்த சைட்லேருந்து வர வண்டிகள் இருக்கு இல்லையா, இது வந்துட்டு இங்கே போகணும், இந்த வண்டிகள் வந்து இங்கே போகணும் அப்படின்னா இப்படி சுற்றி வந்துட்டு தான் இந்த மாதிரி போகும். இது எதுக்காக அப்படின்னா தடை இல்லாமல் போக்குவரத்து நடக்கணும். சரியா? இப்போ எல்லா வண்டிகளும் வந்து ஒரு இடத்துல வந்து மீட் பண்ணி நிற்கக்கூடாது. அது எல்லாமே வந்து அதனுடைய பாதையில் போகணுன்றதுக்காக வந்துட்டு ஒரு ரொட்டேஷன் மாதிரி ஒரு போட்டு வந்து அனுப்புவாங்க. இதுக்கு பேர் என்னென்னா வட்டப்பாதைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. இதன் மூலமா தடையில்லாத போக்குவரத்தானது நடைபெறுகிறது. நெக்ஸ்ட்டு, பிரதான சாலைகளில் ஏற்படும் தடங்கல்களை தவிர்ப்பதற்காக மாற்று வழியில் வந்து போக்குவரத்தை வந்து திருப்பி விடுறதுக்கு பேர் என்னென்னா கிளைப்பாதைகள் சொல்லுவாங்க. இப்போ ஒரு சில இடங்கள் மோஸ்ட் இம்பார்ட்டண்டான பிளேஸாக இருக்கும், அங்கே சடனாக ஒரு மீட்டிங் நடக்கும், அப்போ நீங்கள் போக வேண்டிய இடத்துக்கு போக முடியாது. அப்போ வந்து அதை தவிர்க்கணுன்றதுக்காக வேற ஒரு ரூட்டை ஃபாலோ பண்ணி நீங்கள் அந்த இடத்துக்கு போவீங்க இல்லையா, அதுக்கு பேர் என்னென்னா கிளைப்பாதைகள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இப்போது சாலைக்காக உருவாக்கப்பட்ட அகலத்தினுடைய 2 புறமும் உள்ள நிலத்தினுடைய பகுதிக்கு என்ன பேர் அப்படின்னா ரோடு மார்ஜின். அதாவது ரோடு மார்ஜின்னா என்னென்னா மார்ஜின்னா அந்த எல்லை பகுதிகள் எப்படி சொல்லுவாங்க. இது எது சேர்ந்தது அப்படின்னா
வழித்தடம், 2 பக்கமும் உள்ள ஷோல்டர்ஸ், கழிவுநீர் கால்வாய்கள் இவங்க அமைப்பாங்க இல்லையா, கால்வாய்கள் இது எல்லாமே சேர்ந்தது. நடுவில் வந்துட்டு மரங்கள் என்ன ஆர்போரிகல்ச்சர்ஸ் பண்ணியிருந்தாங்கன்னா செடிகள் எல்லாம் இருக்கும். இந்த மொத்தமான எல்லாமே சேர்ந்தது தான் என்ன சொல்லுவாங்கன்னா ரோடோடைய மார்ஜின். இந்த பகுதிகள் எல்லாமே ரோடோடைய மார்ஜின் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டான கேள்வி. சாலைக்காக உருவாக்கப்பட்ட அகலத்தினுடைய இருபுறமும் உள்ள பகுதிக்கு ரோட் மார்ஜின் என்று பெயர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. பிசுபிசுப்பு ஒட்டும் தன்மை உள்ள ஒரு பொருட்களை வந்து சாலை கட்டுமானத்துக்கு வந்து பயன்படுத்துவாங்க இல்லையா, அதுக்கு பேர் என்னென்னா பிட்டுமன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அதாவது பிசுபிசுப்பு தன்மை உள்ள பொருட்களை வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். தார் வந்து யூஸ் பண்ணுறாங்களே அது எப்படி இருக்கும்னா பிசுபிசுப்பான ஒரு தன்மை இருக்கும். அந்த பிசுபிசுப்பு தன்மை தான் அதை வந்து அது கூட வந்து ஜல்லியோ இல்லைன்னா வேறு ஏதோ மணல்களையோ சேர்க்கும் போது அவற்றை வந்து அதை கூட ஒட்டிக்கிற தன்மை வந்து எதனால் வருதுன்னா அந்த பிசுபிசுப்பு தன்மையினால் தான் வருது. அதனால் என்ன சொல்கிறாங்கன்னா விட்டமின்க்கு யூஸ்வலாகவே என்ன கேரக்டர் இருக்குன்னா பிசுபிசுப்பு தன்மை இருக்கும். இது என்ன பண்ணணும்னா எந்த பொருள் கூட நம்ம சேர்த்து மிக்ஸ் பண்ணுறோமோ அந்த பொருள் கூட ஒட்டிக்கிற தன்மை வந்து இருக்கும். இதை வந்து எங்கே பயன்படுத்துகிறாங்க, சாலை கட்டுமானத்திற்காக பயன்படுத்துறதா சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இந்த விட்டமின் எதுனா எதில் கரையக்கூடியது அப்படின்னா ரொம்ப இம்பார்ட்டன்டானது காப்பர் டிஸ்சல்ஃபேட்டில் வந்து கரையக்கூடியது. காப்பர் டிஸ்சல்ஃபேட்டில் என்னென்னா விட்டமின்ஸ் வந்து கரையக்கூடியதுன்னு கொடுத்துருக்காங்க. கெப்பாசிட்டி, இப்போ ஒரு ரோடு இருக்குது அப்படின்னா எல்லா வகையான சாலைகளிலும் ஒரே மாதிரியான போக்குவரத்துகளானது நடக்கிறது கிடையாது. ஒரு இடங்களில் அதிகப்படியான போக்குவரத்துகள் இருக்கும், ஒரு சில இடங்களில் மிக குறைவான போக்குவரத்துகள் இருக்கும். இப்போது ஒரு நேஷ்னல் ஹைவேஸ் இருக்குது அப்படின்னா அதில் வந்துட்டு ஒரு மணி நேரத்திற்கு செல்லக்கூடிய வாகனங்களுடைய எண்ணிக்கை ஒரு 1000 வாகனங்கள் செல்லுது அப்படின்னா ஒரு கிராமப்புற சாலைகளில் வந்து ஒரு மணி நேரத்துக்கு செல்லக்கூடிய வாகனங்களுடைய எண்ணிக்கை ஒரு 100 அல்லது 50 தான் இருக்கும். அது என்னென்னா ஒரு மணி நேரத்தில் அந்த சாலையில் எத்தனை நம்பர் ஆஃப் வாகனங்கள் கடந்திருக்கு அப்படின்றது தான் அதனுடைய கெப்பாசிட்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அந்த கெப்பாசிட்டியை வச்சு தான் அந்த இடத்துக்கு என்ன வகையான சாலைகள் போடணும் அப்படின்றத டிசைன் பண்ணுவாங்க. இப்போ ஒரு இடத்துல ஒரு ஏரியாவில் வந்துட்டு அதிகப்படியான வாகனங்கள் போய்கிட்டு இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல வந்துட்டு நம்ம ஒரு கிராமப்புற சாலையை போடக்கூடாது. ஒரு மணி நேரத்துக்கு ஒரு 500 வெஹிக்கிள் போகுது அப்படின்னா அந்த இடத்துல ஒரு கிராமப்புற சாலையை கண்டிப்பாக போட முடியாது. ஒரு மாவட்ட சாலைகளோ இல்லை வட்டார சாலைகளோ தான் அந்த இடத்துல போட்டாகணும். அப்போது எத்தனை நம்பர் ஆஃப் வெஹிக்கிள்ஸ் போகுது அப்படின்றது எண்ணிக்கையை கொண்டு தான் என்ன டைப் ஆஃப் ரோடு அந்த இடத்துல போகணும் அப்படின்றதை டிசைட் பண்ணுவாங்க. ஓகேவா. நெக்ஸ்ட்டு சாலையினுடைய தேய்மான அடுக்கு அல்லது சாலையினுடைய அந்த மேல் பரப்பு சர்ஃபேஸ்ன்னு சொல்லுவாங்க, இல்லை சாலையினுடைய மேற்பரப்பு அப்படி சொல்லுவாங்க, இல்லை வியரிங் கோர்ஸ் சொல்லுவாங்க இல்லையா, அந்த அடுக்கில் என்ன யூஸ் பண்ணுவாங்கன்னா பிட்டுமன் அல்லது தாரை வந்து யூஸ் பண்ணுவாங்க. இப்போ ஃப்ளெக்சிபிள் பேமெண்ட்டாக இருந்தால் தாரை வந்து யூஸ் பண்ணுவாங்க. அதே வந்து ரிஜிட் பேமெண்ட்ஸ் வந்து அதில் அந்த கான்க்ரீட் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அந்த மேலே லேயர் இருக்குல்ல, அந்த மேலே லேயருக்கு என்ன பேருன்னு சொல்லி பார்த்தா கார்பெட் அப்படின்ற பேர். சர்ஃபேஸ், வியரிங் கோர்ஸ், தேய்மான அடுக்கு, கார்பெட் எல்லாமே வந்துட்டு ஒரே விஷயத்தை தான் மீன் பண்ணும். என்னென்னா சாலைக்கு மேலே உள்ள அந்த பகுதி இருக்குல்லையே அதுதான் வந்து மீன் பண்ணும். அந்த கார்பெட்டினுடைய தேய்மானம் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நடிமானம் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு திக்னஸ், தேய்மானம் இல்லை திக்னஸ். இது வந்துட்டு வியரிங் கோர்ஸ். இந்த வியரிங் கோர்ஸ் கார்பெட் இருக்குல்ல இதனுடைய திக்னஸ் எவ்வளோ இருக்குன்னு சொல்லி பார்த்தோன்னா 2 to 25 சென்டிமீட்டர்ஸ் வந்துட்டு இருக்கணும். 2லேருந்து 25 சென்டிமீட்டர்ஸ் வரையும் அந்த தேய்மானம் வந்து அந்த திக்னஸ் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. திக்னஸ் மீன்ஸ் தடிமன், தேய்மானம் இல்லை தடிமன் இருக்கணும். நெக்ஸ்ட்டு நீருக்குள் அமைந்துள்ள பாலம் என்னென்னா கேஷ்வே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. கேஷ்வேவை பொறுத்தவரை என்னென்னா சாதாரணமான இங்கே வந்து தண்ணி போய்கிட்டு இருக்கும், ஒரு சின்ன நீர்நிலைகள் இருக்குது, அது ஓடை இருக்குது, இந்த வந்து ரோடை வந்து கிராஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இது வந்து ரோட்வே, இங்கே தண்ணி போய்கிட்டு இருக்குது அப்படின்றதுனால ஒரு சின்னதாக ஒரு பிரிட்ஜ் மாதிரி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருப்பாங்க. கீழே வந்து என்னென்னா தண்ணி வந்து போய்கிட்டு இருக்கும். சரியா. இப்போ இங்கே இருந்துட்டு ஒரு சின்ன ஸ்பேஸிங் தான் இருக்கும், ஒரு 10 மீட்டர்ஸ் அப்படின்ற அளவு தான் கேப் இருக்கும் அது. ஓகே. இப்போ என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அந்த இடத்துல இந்த சைட்லேருந்து இந்த சைடில் அந்த ரோடை வந்து கிராஸ் பண்ணுறதுக்காக ஒரு சின்ன பாலம் மாதிரி அமைச்சிருப்பாங்க. அந்த பாலத்தை நீருக்குள்ளே அமைச்சிருப்பாங்க. அதுக்கு பேர் என்னென்னா கேஷ்வே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இப்போது சாலைகளில் வந்துட்டு என்னென்னா வாகனங்கள் போய்கிட்டு இருக்கு, அந்த வாகனங்கள் வந்துட்டு என்ன ஸ்பீடில் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு ஒரு ஸ்பீடை வச்சுருப்பாங்க. இப்போ இந்த சாலையில் நீங்கள் போகிறீங்கன்னா இந்த டிசைனிங் ஸ்பீடில் தான் நீங்கள் போகணும். அந்த ஸ்பீடுக்கு அதிகமாக போகும்போது ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றத மென்ஷன் பண்ணிடுவாங்க. ஓகேவா. அதாவது ஸ்பீட் லெவல் அப்படின்னு போட்டு 50, 60, 100 அப்படின்ற ஸ்பீடு வந்து போயிருப்பாங்க. அந்த ஸ்பீடில் போனீங்கன்னா சேஃப், அதுக்கு மேலே போனீங்கன்னா கண்டிப்பாக வந்து விபத்துகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. இட் இஸ் கால்ட் அஸ் டிசைனிங் ஸ்பீட். பல வகையான சாலைகளுக்கு வந்துட்டு பாதுகாக்கப்பட்ட அனுமதிக்கப்பட்ட வேகத்துக்கு என்ன பேர் அப்படின்னா டிசைனிங் ஸ்பீட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இப்போது சாலைகளில் கிராமப்புற சாலைகள், மாவட்ட சாலைகள், மாநில சாலைகள், தேசிய நெடுஞ்சாலைகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4-5 வகையான சாலைகள் வந்து காணப்படுது. மாவட்ட சாலைகள் அப்படின்றது என்னன்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா தொழிற்பேட்டைகள், அதாவது வந்து தொழிற்சாலைகள் இருக்கும், தாசில்தார் அலுவலகங்கள் இருக்கும், இல்லை தலைமையகம் இருக்கும், அந்த கலெக்டரேட்லாம் இருக்கும், நெடுஞ்சாலைகள் இருக்கும், நேஷனல் ஹைவேஸ் என்ன பண்ணணும், ஒரு மாநிலத்திலேருந்து இன்னொரு மாநிலத்துக்கு போகும். மாநிலத்திலேருந்து என்ன பண்ணும், மாநிலத்தில் இருக்க மாவட்டங்கள் வழியாக தான் வந்து அதை வந்து கிராஸ் பண்ணி போகும் இல்லையா. ஸோ அந்த நெடுஞ்சாலைகள் மற்றும் வந்து இருப்பு பாதைகள், ரயில்வே ஸ்டேஷன்ஸ் இருக்குல்ல, அது எல்லாத்தையுமே வந்து இணைக்கிற சாலைக்கு பேர் என்னென்னா மாவட்ட சாலைகள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இப்போது ஒரு தனியாருக்கு சொந்தமான இடத்திற்கு செல்ல அனுமதிக்கப்படுகின்ற சாலைகள் டிரைவே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இப்போ எக்ஸாம்பிள்
எக்ஸாம்பிள் நம்ம எடுத்துக்கினா ஒரு பெட்ரோல் பங்க் இருக்குது, ஒரு ரோட்வே இருக்குது, அந்த ரோட்வேக்கு பக்கத்தில் ஒரு பெட்ரோல் பங்க் இருக்குது, இல்லை இது ஒரு சர்வீஸ் ஸ்டேஷன்ஸ் இருக்குது அப்படின்னா அந்த ரோட்லேருந்து அந்த சர்வீஸ் ஸ்டேஷனையும் அந்த ட்ரைவே எவ்வளோ தூரம் அந்த ரோட்லேருந்துட்டு அந்த பெட்ரோல் பங்க் இங்கே தான் இருக்குது பெட்ரோல் பங்க். இது ரோட்டு மேலே பெட்ரோல் பங்க் வச்சுருக்க மாட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு 20 to 30 மீட்டர் ஸ்பேஸ் விட்டுட்டு உள்ளே தான் வந்து பெட்ரோல் பங்க் ஏற்படுத்திருப்பாங்க. இங்கேருந்து இப்படி வந்து பெட்ரோல் போட்டு அகைன் ரிட்டன் போகிற மாதிரி தான் இருக்கும் இல்லையா. ஸோ இந்த மாதிரியான இடங்களில் இங்கேருந்து சாலையிலேருந்து வந்து இங்கே இருக்க பெட்ரோல் பங்க்கில் வந்து ரிட்டன் போட்டுக்கிட்டு இப்படி க்ராஸ் பண்ணி அகைன் நீங்கள் உங்கள் ரூட்டில் போகிற மாதிரி இருக்கும். இப்போ இந்த இடம் இருக்குது இல்லையா, இங்கே வர்றதுக்கு என்ன பண்ணியிருப்பாங்கன்னா சின்னதாக ஒரு சாலை மாதிரியான ஒரு அமைப்பு வந்து போட்டிருப்பாங்க. அதுக்கு பேர் தான் ட்ரைவே அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா. அதாவது இந்த ரோட்டை வந்து எது கூட அட்டாச் பண்ணியிருப்பாங்கன்னா சாதாரண ரோட்வே கூட அட்டாச் பண்ணியிருப்பாங்க. பட் ப்ரைவேட்டாக அவங்க போட்டிருப்பாங்க. ஓகேவா. இந்த ஸ்பேஸிங்க்கு பேர் என்னென்னா தார் ரோடு தான் போட்டிருப்பாங்க இந்த இடத்துல. இதுக்கு பேர் என்னென்னா ட்ரைவே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இது வந்து ட்ரைவே தனியாருக்கு சொந்தமான இடத்திற்கு செல்வதற்காக அமைக்கப்படுகின்ற சாலைகள் அப்படின்னு சொல்கிறதுக்கு பேர் என்னென்னா ட்ரைவே சொல்லுவாங்க. எக்ஸாம்பிளுக்குனா பெட்ரோல் பங்க் அண்ட் சர்வீஸ் ஸ்டேஷன்ஸ், தென் வேறு எதனா ஒரு சில இடங்கள் பக்கத்துலேயே வந்து ஏதோ ஒரு தொழிற்பேட்டைகள் ஏதோ அமைச்சிருக்காங்க அப்படின்னா ரோடுக்கு பக்கத்துலேயே அந்த மாதிரியான இடங்களுக்கு செல்வதற்கு இந்த ட்ரைவே வந்து அமைச்சிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு மண் தரும் பள்ளங்களிலிருந்து மண் சாலைகள் எப்படி போடுவாங்க, மண்ணை வந்து இல்லாத இடத்துலேருந்து இருக்க இடத்துலேருந்து எடுத்துகிட்டு வந்து நம்ம எந்த இடத்துல மண் சாலை போட போகிறோமோ அந்த இடத்துல கொட்டி அதை அடுக்கடுக்கலாக போட்டு அதை வந்து அழுத்தி விடுவாங்க. அவ்வளோதான் மண் சாலையை பொறுத்தவரையும். மண் என்ன பண்ணுன்னா பள்ளங்களிலிருந்து மண்ணை வந்து கொண்டு வந்து நிரல்படுத்திய சாலையினுடைய மேற்பரப்பு இருக்கலே அந்த மேற்பரப்பில் கொட்டி அடுக்குகளாக அமைக்கப்படுவது தான் வந்துட்டு மண் சாலைகள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓகேவா. அந்த காலங்களில் வந்துட்டு மண் சாலைகள், அதுக்கப்புறம் தான் வந்து சிமெண்ட் ரோட்ஸு, அது தார் ரோடு எல்லாமே வந்தது. ஓகே. சப்கிரேடை வந்து அமைக்கும்பொழுது தேவையான சரிவு மற்றும் புறச்சரிவை அமைப்பதற்கு என்ன பேர் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா வந்துட்டு மண் வேலை அப்படின்றது பேர். இப்போது சாலையினுடைய சப்கிரேட் இருக்கும், அதுக்கு மேலே பேஸ் கோர்ஸ், வேரிங் கோர்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ அந்த அந்த சப்கிரேட் இருக்குல்லையே, அந்த சப்கிரேடை வந்து அமைப்பதற்கு ஃபஸ்ட்டு என்ன கொட்டுவாங்கன்னா மண்ணை தான் கொட்டுவாங்க. இது வந்து ஒரு சாலை. இப்போ ரோடு ஒர்க் பண்ணும்போது ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவாங்கன்னா இந்த சாலை வந்துட்டு மேடும் பள்ளமாக இருக்கும். எல்லா சாலையுமே எப்பயுமே ஒரே சரிவாகவோ ஒரே மட்டமாகவோ இருக்கவே இருக்காது. கண்டிப்பாக அந்த சாலைகளில் மேடு பள்ளம் இருக்கும். இப்போ இந்த இடத்துல ஒரு ரோடு ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்கன்னா கட்டிங் அண்ட் ஃபில்லிங் ஒர்க் வந்து பண்ணுவாங்க. எந்தெந்த இடங்களில் மண் தேவையில்லையோ அங்கே இருக்கிறது எல்லாத்தையும் கட் பண்ணி எங்கே தேவையோ அந்த இடத்துல போட்டு கொட்டுவாங்க. சரி, கொட்டி ஃபஸ்ட்டு இதை என்ன பண்ணுவாங்களா லெவல் பண்ணுவாங்க. இந்த லெவல் பண்ண சர்ஃபேஸ்க்கு மேலே தான் பெரிய அக்ரிகேட்ஸை யூஸ் பண்ணுவாங்க, கோர்ஸ் அக்ரிகேட்டை யூஸ் பண்ணுவாங்க. தட் மீன்ஸ் சப்பேஸ் கோர்ஸ் போடுவாங்க. அதுக்கு மேலே தான் பேஸ் கோர்ஸ் வரும், அதுக்கு மேலே வேரிங் கோர்ஸ் வரும். ஓகே. இப்போ இந்த இடத்த லெவல் பண்ணுறாங்க இல்லையா, அதுக்கு பேர் என்னென்னா மண் வேலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சப்கிரேட் அடுக்கிற்கு தேவையான சரிவு மற்றும் புறச்சரிவுகள் எல்லாத்தையுமே வந்துட்டு கொடுப்பாங்க. சரியா. இதற்கு என்ன பேருனா மண் வேலை அப்படின்றது பேர் கொடுத்துருக்காங்க. தகைவை நீக்கும் முறைக்கு வந்துட்டு என்னென்னு பேர்னா ஃபில்லிங் அப்படின்றது பேர். ஓகே. தகைவை நீக்கும் முறைக்கு என்னென்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஃபில்லிங் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. மிக குறைந்த வெப்பநிலையில் ஒரு பொருள் வாயு நிலையில் இருக்கும் பொழுது கனப்பொழுதில் வந்து தீப்பிடிக்கும் ஒரு குறிப்பிட்ட நிலை சோதனைக்கு என்ன பேர்னா ஃப்ளாஷ் பாயிண்ட் அப்படின்னு